அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வர்றவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடுறான். அது சிறப்பாக எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரனை இளவரசனா தேர்வு செய்யுங்கிறத அறிவிப்பு. எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சு பிரமாதமான செடியா, பெரிய செடியா அழகா வளர்ந்துருது. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது, எடுத்துக்கிட்டு போகணும். ஆனால் ஒரு ஓலை குடிசையில் ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான், தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை. எல்லாரும் செடியும் முளைச்சிருச்சு, நம்ம செடி முளைக்கலைன்னா அவன் அழுகிறான், அம்மாட்ட போய் அழுகிறான். இப்போ அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும், எந்த செடி உயரமா இருக்கு, எந்த செடி செழிப்பாக வளர்ந்துருக்கும், அவன் தான் இளவரசன். அப்போ இந்த மகன் எப்படி, நான் இந்த முளைக்காத செடி இந்த இப்போ இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போகிறது, என் செடி முளைக்கலையே அப்படின்னு. நீ போ அரசர்கிட்ட போய் சொல்லு, நான் விதை போட்டேன், நீங்கள் கொடுத்த விதையை போட்டேன், அதுக்கு உரம் வைத்தேன், அதுக்கு தண்ணி ஊற்றினேன், நன்றாகத்தான் பராமரித்தேன், ஆனால் முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வா போ அப்படின்னோடனே அம்மா சொல்லுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போகிறான். மன்னர் ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்க, இங்கிட்டு போங்கன்னு சொல்கிறார். அப்படி கடைசியாக முளைக்காத அந்த அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அந்த அந்த ஏழை சிறுவன் நிற்கிறான். அவனை பார்க்குறாரு. அரசே, நீங்கள் கொடுத்த விதையை இதில் நான் போட்டேன், அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சேன், அது தண்ணி தொடர்ச்சியாக ஊற்றுனேன், நான் முளைக்கலை அப்படின்றான். அவனை பார்த்து கட்டி பிடிச்சி, நீ தாண்டா இந்த நாட்டின் இளவரசன் தான்.